ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சண்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பும் கடலப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மீல் மேக்கர் போட்டு ஒரு கறிக்குழம்பு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். சுரக்காய் வச்சு ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெஜ்ஜு புலாவ், வெஜ்ஜு குஸ்கா அப்படி கூட சொல்லிக்கலாம். அந்த ஒரு குஸ்கா ரெடி பண்ண போகிறோம். அவங்களுக்கு சைடிஷ் வந்து முட்டை கொடுக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. சூப்பராக வரும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, இந்த சுரக்காய், முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு பைட் தயிர் இருக்குது, அவ்வளோதான். புலாவ் செய்ய போகிறோன்றதுனால இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் செய்ய போகிறேன்றதுனால ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ரைத்தா வைக்கலான்ட்டு இருக்கேன். அதனால் ஆனியனை வந்து ரைத்தாவுக்கு பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிப்போம். இப்போ இது வந்து ஆனியன் ரைத்தாவுக்கு, இது புலாவுக்கு, அப்புறம் இந்த வெங்காயம் வந்து சுரக்காவுக்கு. அது ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டே வந்து எந்த டிஷ்ஷுக்கு எத்தனை வெங்காயம் தேவைப்படும்னு கரெக்டாக கணக்கு பண்ணி நான் எடுத்து வச்சு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அப்படி பண்ணிட்டோன்னா சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து புலாவுக்கு. புலாவுன்னு சொல்ல தேவையில்ல, நம்ம வந்து எம்டி குஸ்கான்னு சொல்லிவிடுவோம். அப்போ தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து இது வந்து சுரக்காய் கூட்டுக்காக. அப்புறம் இது வந்து முருங்கைக்காய் போட்டு கறிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக. ஆனியன் ரைத்தாவுக்கு. அவ்வளோதான். ஆனியன் ரைத்தாவுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம தயிரை கட் பண்ணி சேர்த்துடலாம். பரவாயில்ல, டக்குன்னு கிடச்சிருச்சு சிசர். எங்கள் வீட்டில் வந்து சிசர் தேடணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் கிடைக்கிறதுக்கு. சும்மா இருக்கிற நேரத்தில் வேறு பொருள் தேடும்போது சிசர் கிடச்சிடும். கொஞ்சமாக தயிர் போட்டாச்சு. பசங்களுக்காக கொஞ்சம் தான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா திடீர்னு மழை வந்துடுதா, கிளைமேட் எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம என்னைக்கு தயிர் சாதம் தயிர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோமோ அன்றைக்கி தான் மழை வருது. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதில் வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. ஓகே, ஒரு டிஷ் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷும் வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து தக்காளி அதே மாதிரி குழம்புக்கு, கூட்டுக்கு, குஸ்காவுக்கு 3 டிஷ்ஷுக்காக தேவையான தக்காளி கட் பண்ணிப்போம். ஓகே, நான் நிறைய தக்காளி யூஸ் ஆகும்னு நினச்சி எடுத்து வச்சேன். பார்த்தா 3 தக்காளியை வேலை முடிச்சிட்டேன். இப்போ வந்து சுரக்காய் வரும். வேணாம், சுரக்காய் வந்து கொஞ்சம் வேலை அதிகம், அதை லாஸ்ட்டாக படிப்போம். முருங்கைக்காய் தான் நறுக்குன்னு டக்குன்னு கட் பண்ணிடலாம். முருங்கைக்காயில் சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும், புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், கறி குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும், மீன் குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்கும் இந்த ஒரு காய் இருந்தால் போதும்பா. அதனால தான் வீட்டுக்கு வீடு ஒரு முருங்கை மரம் வரலன்றாங்க. முருங்கைக்காயை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சுரக்காவை நம்ம கட் பண்ண போகிறோம். ரோலிங் ஆகுது. ஓகே, என்ன சொத்தியாயிடுச்சா, என்ன வெடிஞ்சு போயிருக்குது. சுரக்காயில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த தோலை மட்டும் சீவிடுவோம். நம்ம வாங்கின்னு வந்து வேறு ஒரு 3 நாள் ஆயிடுச்சா, நல்லா முத்தி போச்சு. அட என்னப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கத்தி முக்கியா இல்லை நான் வீக்கானு தெரியலையே. சொர்க்கா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒரு மாதிரி புளியாக இருக்குல்ல, அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ நேரம் முருங்கைக்காய் எவ்வளோ நறுக்குன்னு கட் பண்ணேன். நமக்கே டஃப்பு கொடுக்குதுப்பா. அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க,
நீங்கள் என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. எந்த அரிசி இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பழையது தாங்காது அப்படின்னு கேட்டு விசாரித்து அவங்க ஒரு பிராண்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததுன்னா அந்த பிராண்ட் அரிசியை தான் வாங்குவோம். லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அரிசியை வாங்கிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். சாதம் அரிசின்னு ஒன்று ஞாபகம் வருது, ரொம்ப நேரம் கொச்சின்னு இருக்குது. ஓகே, சாதமும் வடிச்சிட்டேன். இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி இந்த விதையெல்லாம் லைட்டாக எடுத்துகிட்டு இதை மட்டும் தனியாக கூட சட்னி அரைக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தெரியுமா, அதனால தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணின்னுங்கிறோம். இன்றைக்கி என்ன டிஷ்ஷுக்கு எது வேணுமோ அந்த பார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. எப்பயும் போல் கூட்டுக்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிப்போம். ஓகே, சுரக்காவை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா அலசிட்டு கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து இதை சேர்க்க போகிறோம். ஒரு கப்பு கூட கிடைக்க மாட்டேங்குதுயா, சும்மா நேரத்துலலாம் மட்டும் கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து எடுத்து வச்சுப்போம் கொஞ்சம் தனியாக. இதில் ஒரு டிஷ்ஷு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து லாஸ்ட்டாக செய்யலாம். கூட்டுக்காக தக்காளி, வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட்டு கொஞ்சம். இதை இந்த மாதிரி மூடி ஒரு 2 விசில் விட்டு குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, வேலை முடிஞ்சிச்சா? இந்த பாதி என்ன பண்ண போகிறோன்னா, திரும்பவும் தோலை சீவி எடுக்கணும். தோலை சீவியாச்சா? இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த விதையை ஏற்றுருவோம். போதும், முக்கால்வாசி இருந்தால் போதும். முழுசாக விதையோடு யூஸ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி சீவணும். ஸ்டார்டிங் என்னவோ அழகாக வந்தது, நான் தனித்தனியாக வரும்னு நினச்சேன். இப்போ விதெல்லாம் வந்து சேரும்போது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வருது. சுரக்காவை வந்து இந்த மாதிரி நல்லா துருவியாச்சுங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுக்கணும். இதுலேருந்து வருது பார்த்திங்களா இந்த ஜூஸு, இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லதான். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணுமா. எந்த ஒரு ஜூஸும் நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு இதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மெடிசனாக எடுக்கிறோன்னா வெறும் வயிற்றில் காலையில் அதை குடிக்கணும். ஓகேங்க, தண்ணி எல்லாம் வடித்தாச்சு. இது ஒரு டிஷ்ஷுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த குக்கரில் வந்து செஞ்சிடலாம். பாத்திரம் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலா சேர்க்க போகிறோம். பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியும் கொஞ்சமாக இருக்கிறதுனால கூடவே சேர்த்துப்போம். 2ம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், மீல் மேக்கர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்க்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்து என்ன போடுறது? ஒரு நாள் போட்டும் பார்க்கலாம். ஓகே, புதினா போட்டாச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு கோடி நன்றிகள். ஒரு வெங்காயம் தக்காளி வதக்கணுமா, இஞ்சி பூண்டு போட்டோமா, வேலை முடிஞ்சிச்சான்னு இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்ப்போம். தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம எவ்வளோ காரம் போட்டாலும் கொஞ்சம் அடங்கிடும், சாப்பாடும் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சால்ட்டு போடுவோம். ஓகே, இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்ற வேண்டிய நேரம். தண்ணி ஊற்றிடலாம். நான் சாப்பாடு அரிசி வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ இந்த தண்ணி கொதித்த பிறகு அரிசி போட வேண்டியது தான். சண்டே தான் ரொம்ப சூப்பராக அமைதியாக குக்கிங் பண்ண முடியுது. வீக் டேஸாக இருக்குது, அடிதடியாக போகுது ஒவ்வொரு நாளும். இந்த முட்டையை வந்து வெறுமனே கொடுக்காம இதில் ஒரு டிஷ் பண்ணுவோம். இந்த முட்டையை வந்து அப்படியே வெள்ளை முட்டையாக கொடுக்காம லைட்டாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு
எண்ணெயை ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். எது செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் அம்மா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு அப்போ தான் பசங்க சொல்லுவாங்க. எண்ணெயில் முட்டையை போட்டாச்சு. ஆமாம், வெடிக்காதுங்க. லைட்டாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு. இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி அப்படியே நம்ம செய்கிற டிஷ்ஷு கூடவே விளையாடிக்கின்னு பேசிக்கின்னு அப்படியே சமைக்க வேண்டியது தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரட்டியாச்சுங்களா? இதையும் மீறி உப்பு காரம் இறங்கணும் அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணிவிடுங்க. ஒரு 4 பக்கமும் முட்டையை திருப்பிட்டு இப்போது இன்னொரு டிஷ்ஷும் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே, இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி போட்டுடலாம். உப்பு காரம் மட்டும் பார்த்துடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ரொம்ப காரம் கம்மியாக இருக்குதுங்க, கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிஷ்ஷு நம்ம வந்து மீல் மேக்கரும் முருங்கைக்காவும் போட்டு அப்படியே கறி குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்றைக்குனா ஒரு வெஜிடேரியன் நாளில் வந்து உங்களுக்கு நான்வெஜ் செய்யணும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே சூடாக சாதத்துக்கு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடுகு, சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இது கறி குழம்பு மாதிரி வைக்க போகிறோன்றதுனால தான் சோம்பு சேர்க்குறேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இது கூடவே தக்காளி சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து மீல் மேக்கர் தண்ணியை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு சேர்க்கணும். நம்ம உப்பு காரம் தண்ணி ஊற்றுறோம்ல, அது எல்லாம் இது உள்ளே இறங்கிடும். இது கூடவே 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை சேர்த்தா தான் குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரி வாசனையாக இருக்கும். முருங்கைக்காய், மீல் மேக்கர் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சம் கலருக்காகவும் காரம் சுருள்னு உரைக்கிறதுக்காக மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். கரம் மசாலா 2 ஸ்பூன். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா மிளகாத்தூளை வதக்கணும். அப்போ தான் கலர் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். நல்லா வதங்கியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு என்ன பண்ணணும், மூடி வச்சு சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடணும். இப்போ நமக்கு சாதமும் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. ஓரளவுக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து சுரக்காய் பாயசம் செய்ய போகிறோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. பாத்திரம் காஞ்சதும் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுப்போம். இதுலேயே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம்ல சுரக்காய், அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அப்படியே உதிரியாக சேர்க்கணும். இது அப்படியே இந்த மாதிரி நெய்யிலேயே ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் சுரக்காய் வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, அதை இதில் சேர்க்கணும். அதை அப்படியே வெறுமனே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி மசிச்சிக்கணும். நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துலாம். கொஞ்சம் அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி கெட்டியாகும். ஏன்னா சிறுபருப்புன்றதுனால பார்த்து ஒரு நிமிஷம் போல் அனலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நேரமாக சிம்லேயே வச்சுருந்தோம் முருங்கைக்காய் மீல் மேக்கர் போட்ட கறி குழம்பு. அது வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கும் போது இந்த மாதிரி அரைச்சா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சுரக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு
5லேருந்து 6 நிமிஷம் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணியை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வாசனைக்காக 3 ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்க்க போகிறோம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பீஸாக இருந்தாலும் பாயாசத்தில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி தேங்காவை சேர்த்து கலக்கி விட்டுட்டு முந்திரி பருப்பு வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். நம்மளோட சொரக்காய் பாயாசம் ரெடி. இப்போ வந்து டேஸ்டிங் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளோட சொரக்காய் பாயாசம் கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்கள்ல பருப்பு பாயாசம், அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னாலே நம்ப முடியல நானும் இதை செஞ்சேன் அப்படின்னு. எப்பயுமே பாயாசம் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் காயெல்லாம் போட்டு செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பாவக்காய் செய்ய போகிறேன். பாவக்காய் பாயாசம் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட சொரக்காய் பாயாசம் வந்து சூப்பராக இருக்குதுங்க. நிஜமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஒர்த்து இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சொரக்காய் கூட்டு பொரியல் செஞ்சே பழக்கப்பட்டவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாயாசம் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. நம்மளோட முருங்கைக்காய் மீல் மேக்கர் போட்ட கறி குழம்பு ரெடியாக இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் அன்றைக்கி நான்வெஜ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருப்போம். அந்த டைமு வாய்க்கு ருசியாக எதனா செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? அப்போ இந்த முருங்கைக்காவும் மீல் மேக்கரும் போட்டு ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது என்னோடய மெத்தட், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட குஸ்காவை வந்து ரெடி பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு. ஐயோ, இது குஸ்கா இல்லை, கூட்டு. சம்பவம் குஸ்கா அங்கே இருக்குது, நாங்கள் பாத்திரத்தோடு இருக்குவோம், பழைய பாத்திரம் கழுவுறதுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டேன். எந்த நிலமையில இருக்கும் பாருங்க. சரி, குஸ்காவை திறந்து பார்ப்போம். நம்ம சாப்பாடு அரிசியிலேயே செஞ்ச குஸ்கா. அவ்வளோதான். வெறுமனே இருக்கிற குஸ்காவை இப்போ வந்து எக்கு பிரியாணியாக மாற்றிட்டோம். இது எல்லாமே வந்து அனிதா கிட்ட தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எம்டி குஸ்கா, முட்டை வறுவல், ஆனியன் ரைத்தா இதோட வந்து எங்களோட சண்டே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடியுது. லாஸ்ட்டாக வந்து சொரக்காய் கூட்டு இன்னும் தாளிக்கவே இல்லை, லைட்டாக எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு லாஸ்ட்டாக தாளிச்சிடுறேன். இன்றைக்கான லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா சதீஷ் அனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம். பாய்.